திருப்பரங்குன்றம் மலை மீது ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி ஆதரவாளர்கள் பிரியாணி சாப்பிட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் நெல்லையில் இருந்து 30க்கும் மேற்பட்ட வாகனங்களில் திருப்பரங்குன்றம் புறப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடுன்னு சொல்ல போறாங்க திருப்பரங்குன்றம் சொல்லலாம். இந்துக்களோட மிகப்பெரிய ஒரு தலமாக அது வந்து இன்னை வரைக்கும் அனுசரிக்கப்பட்டு வருது. இந்நிலையில அந்த மலையின் மீது உள்ள பிரச்சனைகளை எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்ட எம்பியான நவாஸ் கனி என்ன பண்ணாருன்னா, நான் இங்க வந்து அசைவ உணவு சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் அமைதியா இருந்த ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையின் மீது இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து இந்துக்கள் கும்பிட்டு வரக்கூடிய நிலையில அங்க இருக்கிற பகுதியில், அதாவது அந்த நடமாடும் பகுதியில அவர் அசைவ உணவு சாப்பிட்டதோட இல்லாம அதை புகைப்படமா எடுத்து பகிர்ந்திருந்தாரு. இது வந்து ஒரு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அது குறித்து அடுத்தடுத்த விவகாரங்கள் வந்துட்டு எப்படி பாத்தீங்கன்னா, பேர் மலை திருப்பரங்குன்றம் மலையை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லி மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் வந்து சூடுபிடித்த நிலையில இந்த விவகாரத்தை இந்து இயக்கங்கள் மட்டுமல்லாது பல்வேறு கட்சிகள் வந்து கையில் எடுத்த நிலையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ராமநாதபுரம் மாவட்ட எம்பி நவாஸ் கனிட்ட கேட்கும்போது, இப்படி மலை மீது நீங்க சாப்பிட்ட மாதிரி ஒரு இது வழி வந்திருக்குது, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, அது வந்து முற்றிலுமான பொய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன நிலையில இது குறித்த புகைப்படங்கள் அடுத்தடுத்து வெளியாச்சு. இதனை எடுத்து பாத்தீங்கன்னா, மாநிலம் முழுவதும் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இது ஒரு பெருமையான ஒரு பெரிய பேசு பொருளா வந்து மாறின நிலையில தங்களோட மலையை தாங்கள் காப்பாற்றப்படணும்னு சொல்லி இப்பவும் இந்து இயக்கங்கள் வந்து கடுமையா போராடிட்டு இருக்குது. இந்நிலையில நெல்லையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாருன்னா, இன்னைக்கு வந்து 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி தற்போது வந்து போயிட்டு இருக்கிறாரு. ஏறத்தாழ 3 மணி நேரத்துக்குள்ள வந்து அவங்க அந்த திருப்பரங்குன்றம் மலையை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில போகிற வழியில அவரை வந்து மறித்து திரும்ப அனுப்புவதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கிறதா வந்து போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல 100க்கும் மேற்பட்டோரை கொண்டுட்டு தற்போது வந்து அவங்க திருப்பரங்குன்றம் மலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.